ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். எப்படி இருந்தாலும் வீட்டில் யாராக இருந்தாலும் சாம்பிராணி சும்மா போட்டாலே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். இதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும். அதேமாரி வீடும் சுத்தமாக இருக்கும், நம்ம சுவாசமும் நல்லா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய்ச்சல் பரவாது. ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வரும், இன்னொருத்தவங்களுக்கு வரும், அந்த மாதிரி பரவாமல் காற்றொலியோடு நின்று போயிடும். ஸோ ஒருத்தரோடய பார்த்திங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த பரவுறது நமக்குள்ளே, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பரவாது வைரஸ் காய்ச்சல். ஸோ அதேமாதிரி சளியும் பார்த்திங்கன்னா பரவாது. இருமல் வரும், இருமல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருமும் போதே பக்கத்தில் வரும். ஸோ வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சஃபர் ஆவாங்க. அவங்க அப்படியே வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபில்டர் மாதிரி ஃபஸ்ட்டு ஏரை க்ளீன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மருந்து கற்பூரவள்ளி. எல்லா ரோட்லேயும் கிடைக்கிது, இல்லைன்னா கற்பூரவள்ளி பவுடர் கிடைக்காத பட்சத்தில் பவுடராக கிடைக்கிது, சரிங்களா? ஆனால் பச்சையாக நல்லது. 1 டம்ளர் தண்ணிக்கு 2-3 இலை கற்பூரவள்ளி இலை, ஒரே 2 சிட்டிகை மஞ்சள், சீரகம் 1 ஸ்பூன், அவ்வளோதான். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பலை முறிக்கும். இந்த டயர்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்துடும் ஃபீவர் வந்துச்சுன்னா. அதுக்கு வந்து சோம்பு தான் தி பெஸ்ட்டு. சோம்பு, சீரகம் முக்கியமானது, கற்பூரவள்ளி, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இதை போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வெத்தலை கிடைக்குதா, வெத்தலை ஒரு வெத்தலை பற்றி இன்னும் சூப்பர் டூப்பர். இது கற்பூரவள்ளி, வெத்தலை. அதேமாதிரி ஒருவேளை வெத்தலை கிடைக்கலன்னா கற்பூரவள்ளி கிடைக்கலன்னா வெத்தலை யூஸ் பண்ணலாம். சும்மா 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 வெத்தலை இருந்தாலே போதும். அதன் சாறு நெஞ்சு சளியை முறித்து விடும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வீசிங் ட்ரபிள், ஆஸ்துமா, இது மட்டும் காலையில் மட்டும் இந்த பேக்கேஜ் மழைக்காலங்கள் மட்டும் கிடையாது. வீசிங் இருக்கிறவங்க, ஒத்த தலைவலி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் காலையில் ஒரு இது எடுத்துக்கிட்டு ஈவினிங் ஒரு டம்ளர், இல்லைன்னா காலையில் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துருவாங்க, நல்ல ஒரு டம்ளர். மெட்டபாலிசம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சாலே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கஷாயம் மிகவும் மிகவும் முக்கியம். சளியை முறிச்சிடும், ஃபீவரை கட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து அற்புதம். இதெல்லாம் தாண்டி செந்தூரம் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா சித்தா ஸ்டோரில் கிடைக்கும். லிங்க செந்தூரம், அதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. 10 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து டெங்குவாக இருக்கலாம், மலேரியாவாக இருக்கலாம், வைரல் நச்சு காற்று, நச்சு புகை, நச்சு ஃபீவர், அதாவது விஷக்காய்ச்சல்னு சொல்கிறாங்களே, அத்தனைக்குமே சூப்பர் மருந்து. ஸோ இப்போ எதில் எடுத்துக்கணும் அப்படி கேட்டிங்கனாக்கா, நம்ம எப்பொழுதுமே நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிலவேம்புலையும் எடுத்துக்கலாம், சும்மாவும் எடுத்துக்கலாம். நிலவேம்பில் எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் நிலவேம்பு கஷாயம் நீங்கள் ஒரு பவுடர் வாங்கி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறீங்க. நல்லா ஃபீவர் இருக்குது, குறையவே இல்லை, மூட்டு பின்னி எடுக்குது அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் 1 டம்ளர் எடுத்துக்கிறீங்க. அதில் லிங்க செந்தூரம் 1 அரிசி இடை. நல்லா கேட்டிங்க, சில பேர் ஸ்பூன்லாம் போட்டுருவாங்க, அதுமாதிரிலாம் போடவே கூடாது. நல்லா கவனமாக கேட்டுங்கள். ஒரு அரிசி அதான் அரிசி எடைன்னு சொல்லுவாங்க. அரிசியை நுணுக்குனா எவ்வளோ இருக்குன்னா, ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு, அது டப்பா சின்னதாக 10 கிராம் டப்பா தான் இருக்கும். எடுத்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரிசியை தூள் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் முன்ன பண்ண கூட பண்ண தப்பு இல்லை. எடுத்து உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நக்கி சாப்பிட வேண்டியதான்.